பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற விஷயத்துல தளபதி என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த எம்ஆர்பிக்கு மேல ரூ. 1 வாங்கக்கூடாது. எம்ஆர்பி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. அதோட அந்த அடிப்படையில தான் நானும் சொல்லியிருக்கேன். பாட்டிலுக்கு ரூ. 10 எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழ்நாடு முழுவதும் 4000க்கும் அதிகமான டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக டாஸ்மாக் கடைகள் அதிகரித்து வந்த நிலையில் மது குடிப்பவர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது. அதுவும் தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் மது விற்பனை புது உச்சம் தொட்டு கொடிகட்டி பறிக்கிறது. இந்த டாஸ்மாக் அரசுக்கு வருமானம் ஈட்டி தந்தாலும் இதனால் மக்களுக்கு உண்டாகும் துன்பம் கொஞ்சம் நஞ்சமல்ல. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் மது போதையில்தான் இந்த சம்பவங்களில் ஈடுபடுகின்றனர். மது குடித்துவிட்டு வண்டி ஓட்டுவதால் ஓட்டுபவர்கள் மட்டுமின்றி சாலையில் பயணிக்கும் மற்றவர்களும் பாதிப்படைகின்றனர். மேலும் சில குடும்பங்களில் ஆண்கள் சம்பாதிக்கும் பெருமளவு பணத்தை மதுவுக்கே செலவிடுவதால் அவர்களின் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துவிடுகிறது. இப்படியாக டாஸ்மாக் குறித்து தீமைகள் அடுக்கிக் கொண்டே போனாலும் திராவிட கட்சிகள் பெயரளவுக்கு டாஸ்மாக் கடைகளை குறைத்ததே தவிர இதனை முழுமையாக மூட எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இந்நிலையில் தமிழ்நாட்டில் தற்போது ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் முதலமைச்சர் விஜயின் தாவேக அரசு பேருந்து நிலையங்கள், கோவில்கள், கல்வி நிலையங்களில் அருகில் உள்ள சுமார் 717 டாஸ்மாக் கடைகளை அடைக்க உத்தரவிட்டது மக்களிடம் வரவேற்பை பெற்றது. டாஸ்மாகில் மதுவுக்கு கூடுதல் பணம் வாங்குவது காலமாக நடந்து வரும் நிலையில் மதுவுக்கு கூடுதல் பணம் வாங்கும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தாவேக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை மூடிட அரசாணை பிறப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தமிழ்நாடு மாநில வாணிப கழக தலைமை அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். தற்போது வரை 436 மதுபான சில்லறை விற்பனை கடைகளும் அவற்றுடன் இணைந்துள்ள மதுக்கூடங்களும் மூடப்பட்டுள்ளன. மீதமுள்ள மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்த மதுக்கூடங்களை மூடுவதற்கு துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் விக்னேஷ் அறிவுறுத்தினார். பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற விஷயத்துல தளபதி என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த எம்ஆர்பிக்கு மேல ரூ. 1 வாங்கக்கூடாது. எம்ஆர்பி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. அதோட அந்த அடிப்படையில தான் நானும் சொல்லியிருக்கேன். பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயம் பல வகைகள்ல திருடருக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்க. இதை நியாயப்படுத்த சில கடைக்காரர்கள் தான் நான் பார்த்தேன். அந்த பெட்டிஷன்ல சொன்னாங்க, உண்மைதான். அந்த தொழிலாளர்களோட கஷ்டம் உண்மைதான். அந்த ரிட்டர்ன் வாங்குற பாட்டில எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு இடம் தேவைப்படுதுங்கிறாங்க. கரண்ட் பில் கட்ட முடியலங்கிறத பார்த்தேன். இந்த மாதிரி வாடகை அதிகமா இருக்குங்கிறத பார்த்தேன். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்னன்னா, நிச்சயம் அந்த தொழிலாளர்கள் அப்படி பழக்கப்பட்டுட்டாங்க. அந்த 10 ரூபா வாங்கி அந்த பணத்திலேயே நீ செலவு பண்ணிக்கோ, அந்த பணத்திலேயே நீ வாடகை கட்டிக்கோ, அந்த பணத்திலேயே நீ கரண்ட் பில் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள பழக்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த முறைகளை முற்றிலும் ஒழிக்கணும். அப்படிங்கறதுனால இனி எல்லா திட்டங்களும் தயாராகிட்டு இருக்கு. மிகப்பெரிய அதிரடியான ஒரு மாற்றங்கள் எல்லாம் நம்மளுடைய டாஸ்மாக் துறையில இருக்கும். மேலும் அனைத்து மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்துள்ள மதுக்கூடங்கள் இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டும் எனவும் அதிகபட்ச சில்லறை விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு விற்கும் கடைப்பணியாளர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அரசின் இந்த நடவடிக்கை குடிமகன்களின் மனதை குளிர்வடைய செய்துள்ளது.